முதலமைச்சருடைய இல்லம் அருகில் இருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். ப. சிதம்பரத்துடைய வருகை திட்டமிடப்பட்டிருக்கு. இது கடைசி கட்ட முயற்சியா இல்ல இன்னும் கிரீஷ் சோடங்கர் இன்னும் அவருடைய நிலைப்பாடு, ராகுல் காந்தியுடைய நிலைப்பாடு, இப்ப ப. சிதம்பரம் உள்ள வந்திருப்பதற்குரிய அவசியம் என்ன அடுத்தடுத்த திமுக என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்க? ரெண்டு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவங்க ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த ஆலோசனையில் இங்கிருந்து ப. சிதம்பரம் அவர்களும் செல்வ பிறந்தவர்களும் ஆன்லைன் மூலமாக கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சரை சந்திப்பதற்கான திட்டமிடல் இருக்குது. ஏன்னா சீட் ஷேரிங் நம்பர்ஸ் இன்னும் க்ளோஸ் டவுன் ஆகலை. நீங்கள் சொன்னது போல் கிரீஷ் சோடங்கருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. காங்கிரஸ் வெளியேறிடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரும் மத்தியிலும் இருந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. சரியாக முதலமைச்சர் தற்போது கொளத்தூர் தனது சொந்த தொகுதியில் இருந்து வருகிறார். அந்த கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கே சென்னையில் அவர் இல்லத்துக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வந்த பிறகாக அதன் பிறகாக அவரது வீட்டிலிருந்து, அதாவது துங்க பக்கத்தில் உள்ள ப. சிதம்பரம் வீட்டில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் செல்வ பிறந்தகையும் அதே போல ப. சிதம்பரமும் ஆகிய இருவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த முதலமைச்சரினுடைய செனாட் ஆஃப் சித்தரஞ்சன் சாலைக்கு வந்து ஆலோசனையில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏறத்தாழ 41 இடங்கள் கேட்டு காங்கிரஸ் கட்சி முன் வந்திருப்பது சொல்லியிருப்பதாகவும் 25 இடங்கள் காங்கிரஸுக்கு திமுக ஒதுப்பதற்கு முன் வந்திருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் உட்பட. அதைத்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூட செல்வ பிறந்தகை அவர்கள் அதை சொல்லியிருந்தார். ஒரு ராஜ்யசபா எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் என்று. இன்று இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருமா, அந்த முடிவு எந்த அடிப்படையில் வரப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு. கூட்டணியில் தொடரப்போகிறார்களா இல்லை கூட்டணிக்கு நன்றி சொல்லப் போகிறார்களா என்பதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. விடைபெறப் போகிறார்களா என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. கூட்டணி என்பது கடந்த 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த கூட்டணி வந்து ரொம்ப இன்டாக்டாக இருந்து வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் தேதிக்கு இன்னொரு 1 வார காலம் மட்டுமே இருக்கு. அந்த அறிவிப்பு எப்போ வேணுமாலும் வரலான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க சூழ்நிலையில் காங்கிரஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்புகள், இந்த பிரச்சனைக்கு இன்று ஒரு தீர்வு வந்துவிடும். அந்த தீர்வின் அடிப்படையில் காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறதா திமுகவுடன் அல்லது இல்லையா என்பதற்கான ஒரு முடிவானது இன்றைய தினத்தில் அகில இந்திய தலைமை எடுத்திருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில், அங்கே சொல்லியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து ஒரு விளக்கத்தை கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுபாஷ், இப்ப ஆரம்பத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு மரியாதை கொடுங்கள் என்று கேட்ட மாணிக்கம் தாகூர் இப்ப வாய்ஸ் டவுன் பண்ணியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தியும் எந்த விதமான கருத்தும் சொல்லலை. ஆனால் ராஜ்யசபா சீட்டை பெரிய அளவுக்கு அவங்க முன்வைக்கல. 40+ தொகுதிகள் அப்படின்றது தான் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற 2 முழக்கம் தான் பிரதானமாக எதிரொலிச்சது. ஆனால் இன்பிட்வீனில் இந்த மாநிலங்களவை தேர்தல் வந்த பிறகு ராஜ்யசபா இந்த மாநிலங்களவை இடத்தை காங்கிரஸ் பிரதானமாக கருதுதா, இல்லை இதை விட்டுட்டு கூட இந்த பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணலாம், கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்ற ஸ்பேஸ் இருக்கா? இந்த 2 நெகோசியேஷன்லையும் ராஜ்யசபாவுடைய இடம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது? காங்கிரஸ்க்கு இந்த ராஜ்யசபா இடம் வந்து முக்கியம், அது திமுகவுக்கும் முக்கியம். ஏன்னா இந்த காலியாக இந்தியா முழுவதுமாக கிட்டத்தட்ட 38 இடங்கள் எலெக்ஷன் வரப்போறதுல அதிகப்படியான இடங்கள் பாஜகவுக்கு போக போகிறது. ஆகவே அது வந்து நாடாளுமன்றத்திலும் எதிரொலிக்கும். ஏன்னா அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், அரசியல் திருத்தங்களாக இருக்கட்டும், சட்ட திருத்தங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த வாக்கெடுப்பின் போது இந்த ராஜ்யசபாவுடைய கவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது காங்கிரஸ்க்கு வரும்போது அவங்க வேண்டான்னு சொல்ல போறதில்லை. இன்னொன்று அந்த டிமாண்டை அவங்க கேட்குறாங்க அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது வந்து இந்த தேர்தல் மட்டும் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அகில இந்திய அளவில் ஒரு முடிவுகளுக்கான ஒரு இடமாக இந்த ராஜ்யசபா இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இம்பார்ட்டன்ஸ் எப்படி தரப்போறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த ராஜ்யசபா வந்து ரொம்ப முக்கியமாக தான் கருதப்பட வேண்டியிருக்கு. ராஜ்யசபா கொடுக்கறதுல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் நமக்கு இவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து சட்டப்பேரவை இடங்கள். இந்த சட்டப்பேரவை இடங்கள் தான் 2 கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அவர்கள் கேட்கும் எண்ணிக்கையும் இவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கையும் ரொம்ப க்ளோஸராக கூட இல்லை. கிட்டத்தட்ட 11-14 சீட்டு வந்து இடையில வந்து கேப் இருக்கிறதுனால அங்கே தான் வந்து 2 பேருக்கும் சிக்கல் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே திரைமறைவில் தான் நடக்கிறது. நேரடியாக அந்த பிரச்சனைகள் வந்து கிரீஷ் சோடங்கர் சொல்ற வரையுமே நமக்கு வந்து அது வெளிப்படையாக தெரியல. அவர் எப்போ அந்த செய்தி நிறுவனத்திற்கு செய்தி ஏஜென்சிக்கு அந்த பேட்டி கொடுக்கிறாரோ அப்போதான் வந்து இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில்
முடியாமல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்போ இதுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் தான் அகில இந்திய தலைமை வந்து ஒரு முடிவெடுத்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களிடமும் மூத்த தலைவராக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் அவர்கள் மூலமாக ஒரு செய்தியை காங்கிரஸ் கட்சியானது இன்றைய தினத்தில் முதலமைச்சர் திமுக தலைவரிடம் சொல்ல இருக்கிறது. அந்த செய்தி என்ன என்பதுதான் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷனுக்கான முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்கு. சுபாஷ், நீங்கள் தொடர்ந்து இணைப்பெறுங்க. மீண்டும் நம்முடைய சிறப்பு செய்தி தமிழரசியிடம் பேசலாம். தமிழரசி, இப்போ இந்த சீட் நெகோசியேஷன் எல்லாமே ஒரு பக்கம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் டி.ஆர். பாலு தலைமையிலான குழு, கிரீஷ் ஷோடங்கர் இடையே தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ராகுல் காந்தியோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ இந்த கூட்டணி பற்றி எந்த விதமான அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டையும் அவங்க சொல்லலை. இப்போ கூடுதலாக ப. சிதம்பரம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் முதலமைச்சரை சந்திக்க இருக்காரு. இவர் இந்த கருத்து முரணை முற்றுப்பெற செய்வாரா? யாருடைய செய்தியை தாங்கி வந்திருக்காரு இவர்? இந்த டீலை பிரேக் பண்ணுறதுக்கு அல்லது இந்த செக்மேட்டை ஓரளவுக்கு அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வியூகம் காங்கிரஸ் கிட்டையும் திமுக கிட்டையும் இருக்கு? தேவப்பிரியன், இப்ப காங்கிரஸ் கட்சியில எடுத்துக்கிட்டா அப்படின்னா இரண்டு தரப்பு இருக்கு. ஒரு தரப்பு திமுகவுடனான கூட்டணியை தொடரணும் அப்படிங்கிறது பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களோட கருத்தே. திமுகவுடனான கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தரும் அப்படிங்கிறது தான் கட்சி தலைமை கிட்டையும் மேலிட தலைமை டெல்லி தலைமை கிட்டையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில ஒரு தரப்பு வந்து இந்த கூட்டணிய திமுக தலைமையிலான கூட்டணிய விமர்சிக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கு. இந்த சூழல குறிப்பா காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல சோனியா மூத்த தலைவர் சோனியா காந்தி, பாசி உள்ளிட்டோருடைய நிலைப்பாடு வந்து இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில காங்கிரஸ் தொடர்றது அப்படிங்கறதுல அவங்க ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்காங்க. அந்த கூட்டணி தான் இந்த தேர்தலுக்கு தமிழகத்துல சரியா இருக்கும் அப்படிங்கறதுதான் அவங்களோட நிலைப்பாடும். இதற்கு முன்னதாகவே ஒரு முறை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் துவங்குறதுக்கு முன்னாடியே கடந்த டிசம்பர் மாதத்துல ஒரு திமுக காங்கிரஸ் இடையே ஒரு சலசலப்பு ஏற்பட்ட போது கூட்டணியில அப்பவும் ப. சிதம்பரம் முதலமைச்சரை அவருடைய இல்லத்துல சந்திச்சு பேசியிருந்தாரு. அதே போலதான் தொடர்ந்து அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருந்துச்சு. திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இதெல்லாமே நடந்துச்சு. இந்த சூழல்ல இப்போ 40 தொகுதிகள் காங்கிரஸ் கேட்டுச்சு. கடந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில 25 இடங்கள் ஒதுக்கப்படும், மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறத திமுக தொகுதி பங்கீட்டு குழு காங்கிரஸ் கிட்ட தெரிவிச்சிருந்தது. ஆனா இவர்கள் தொடர்ந்து 35 இடங்களாவது வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல காங்கிரஸ் தொடர்ந்து இருந்துச்சு. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் இதனை தெரிவிச்சிருந்தாரு. இதனால இரண்டு தரப்புலையும் இந்த தொகுதி பங்கீடு அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடராத ஒரு இழுபறியில நிலையில இருந்துச்சு. கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகிறதா கூட நிறைய தகவல்கள் வெளியாச்சு. இந்த சூழல்ல தான் தற்போது நேற்றைய தினம் சில காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லி சென்றிருந்தாங்க. அப்போ தமிழரசி, நம்ம தொடர்ந்து பேசலாம்.